ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஒருவன் சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு கனவா மீன் தொக்கு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கனவா மீன் தொக்கு செய்வதற்கு இப்போ நான் ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் ஹீட் ஆனோன்னா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 சின்ன வெங்காயம் நீளமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்றது வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். இப்படி சேஞ்ச் ஆகி வரும்போது நான் 2 சின்ன தக்காளி அதை பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். பெரிய தக்காளினா 1 போடுங்க. 2 சின்ன தக்காளி நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வாசனை வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இந்த கனவா மீன் தொக்கு நமக்கு 10 to 20 மினிட்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்ச அந்த கனவா மீனை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கப் தண்ணி விடுறேன். இப்போ இதில் நம்ம கனவா மீன் தொக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். இப்போ நம்ம இதில் மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிவிடுங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. இப்போ இதை நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். பாருங்கள், 15 மினிட்ஸுக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன். அந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த கனவா மீனும் நல்லா வெந்து வருது. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை நம்ம அதுக்கெல்லாம் தூவி விடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கனவா மீன் தொக்கு நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். வெறும் சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி. தேங்க்யூ.